ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்மிதாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொள்ளு கார அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சுட்டி கொள்ளு எடுத்திருக்கேன். அதில் 1/4 சுட்டி இட்லி அரிசி எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இது ரெண்டையும் ஒன்றா போட்டு ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 4 மிளகா காரத்துக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம், அதிகமாக வேணாலும் போட்டுக்கலாம். உங்களோட மிளகாயோட காரத்தன்மைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கொள்ளையும் அரிசியும் நல்லா கழிஞ்சு மிக்சியில் போட்டு கொரான்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட நம்ம உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அந்த மாவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அது மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொரான்னு நடித்து வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நல்லா ரொம்ப நைஸாகவும் அரைச்சிட வேண்டாம். அடைக்கு நைஸாக அரைக்கக்கூடாது. தோசை மாவுக்கு தான் நான் நைஸாக அரைச்சி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொரான்னு பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பதத்துக்கு நீங்களும் அடித்து எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. நான் மரச்சக்கிலாட்டின தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். கடுகு பொரியட்டும். ஸோ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போடுறேன். ஸோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பொடியாக ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். எவ்வளோ மேக்ஸிமம் பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் பொடியாக நறுக்கிக்கோங்க. ஸோ அதுக்கு கூட சின்ன ஒரு எலுமிச்சங்காய் சின்ன இஞ்சி துண்டு போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஸோ அது கூட சோம்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூட சீரகத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த ஹாஃப் ஃப்ரை ஆகட்டும். இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம மாவுக்குள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை தலையும் கொத்தமல்லி தலையும் அதுக்குள்ளே போட்டிருக்கோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் பார்த்துட்டு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ இதை எடுத்து கடாயை நல்லா சூடு பண்ணி நான் இரும்புக்கல் வச்சுருக்கேன். எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது தோசை மாதிரி உங்களுக்கு மெல்லிசாக வராது, கொஞ்சம் கெட்டியாக தான் வரும். ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் பரப்ப முடியுமோ அவ்வளோ பரப்பிக்கோங்க. ஸோ நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ நெய்யோ ஓகேங்களா, ஏதோ ஒன்று நீங்கள் ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சக்கிலாட்டினா கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன், உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறனால. ஸோ இந்த கொள்ளு தோசை வாரத்தில் ஒரு தடவையாக சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லது, கொலஸ்ட்ராலாக கண்ட்ரோல் பண்ணும், உடம்பு குறையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கொள்ளை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ 20 மெத்தடு கொள்ளை நம்ம யூஸ் பண்ணி உடம்பை குறைக்கிறதுக்கு. ஸோ பாருங்கள், சேவிங் பவுலுக்கு மாற்றிட்டேன். கடலை சட்னி அரைச்சிருக்கேன் அது கூட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர்